மூர்கேட் டியூப் கிராஷ். 1975 பிப்ரவரி 28ஆம் தேதி லண்டன் நகரில் ஒரு மிகப்பெரிய ரயில் வழி விபத்து நடைபெற்றது. இந்த விபத்து மூர்கேட் டியூப் கிராஷ் என அறியப்படுகிறது. லண்டன் அண்டர் கிரவுண்ட் ரயிலில் நடந்த இந்த விபத்து அமெரிக்கால சீரற்ற நிகழ்வுகளில் மிக மோசமானது என பதிவு செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் லண்டன் டியூப் லைன் ரயில் மூர்கேட் நிலையத்தில் கட்டுப்பாட்டை இழந்து நேராக சுவற்றில் மோதியது. ரயிலில் பயணம் செய்தவர்கள் அந்த நேரத்தில் கவனமில்லாமல் இருந்ததால் விபத்து மிக மோசமாக இருந்தது. இந்த விபத்தில் மொத்தம் 43 பேர் உயிரிழந்தனர். இது லண்டன் அண்டர் கிரவுண்டில் அமெரிக்காலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய உயிரிழப்பு சம்பவமாகும். மேலும் 74 பேர் படுகாயமடைந்தனர். விபத்து காரணமாக ரயில் இயக்கத்தை உடனடியாக நிறுத்தி அவசர சேவைகள் மற்றும் மீட்பு குழுக்கள் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு அனுப்பப்பட்டன. மருத்துவமனைகள் காயமடைந்தவர்களை சிகிச்சை அளிக்க பணிபுரிந்தன. தீவிர ஆய்வின் மூலம் ரயில் நெறியாளர் மரணத்துக்கு காரணமாக ஏற்பட்ட மன அழுத்தம் அல்லது ரயில் கட்டுப்பாட்டு தவறுகள் என கருதப்பட்டது. இதன் பின்னர் ரயில் பாதுகாப்பு நடைமுறைகள் மேலும் கடுமையாக்கப்பட்டன. இந்த விபத்து பொதுமக்கள் ரயில் பாதுகாப்பில் விழிப்புணர்வு அவசியத்தை உணர்த்தியது. அதே நேரத்தில் லண்டன் டியூப் மற்றும் பிற ரயில் நிறுவனங்கள் அவசர நிறுத்தம், கட்டுப்பாட்டு முறைமை மற்றும் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்த நடவடிக்கைகளை எடுத்தன. அதே நேரத்தில் லண்டன் டியூப் மற்றும் பிற ரயில் நிறுவனங்கள் அவசர நிறுத்தம், கட்டுப்பாட்டு முறைமை மற்றும் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்த நடவடிக்கைகளை எடுத்தன. மொத்தத்தில் 1975 பிப்ரவரி 28 நிகழ்ந்த மூர்கேட் டியூப் கிராஷ் விபத்து லண்டன் ரயில்வே வரலாற்றில் ஒரு மோசமான சம்பவமாகும். இதன் நினைவாக உயிரிழந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டு நிகழ்வின் பாடங்களை எதிர்கால பாதுகாப்பு நடவடிக்கைகளில் பயன்படுத்தப்பட்டது.